மாறிவிட்ட மனித கலாச்சாரங்கள் மற்றும் சீரியெழுந்த சிந்தையின் வளர்ச்சியால் வெளிப்பட்ட அரிய கண்டுபிடிப்புகள் இக்கால வாலிபர்களை வெகுவாக பாதித்து விட்டது. பாரியூர் பண்ணையாரின் மகன் பரந்தாமனின் தாயின் மறைவுக்கு பிறகு வந்த சிற்றன்னையின் கொடுமை தாங்காமல் அன்பில்லாத அப்பாவாம் பண்ணையாரிடம் சண்டையிட்டு சொத்தை பிரித்து அதனை பணமாக மாற்றி வங்கியில் வரவு வைத்து பின்னர் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். திட்டமிட்டபடியே பட்டணம் வந்து பட்டப்படிப்பை துவங்கினான். நண்பர்கள் கிடைத்தார்கள். கூடவே போதை பழக்கமும் வந்தது. பாதை மாறினாலும் படிப்பில் சாதித்து தேர்ச்சி பெற்று மேற்படிப்பிற்கு முன்னேறினான். நண்பர்கள் பிரிந்தாலும் போதை பழக்கம் அவனை விடவில்லை. படித்து முடித்தவுடன் அரசு பணிக்கான தேர்வு எழுதி அதிலும் தேர்ச்சி அடைந்தான். பொறுமையாக காத்திருந்த அரசு பணிக்கு நியமன ஆணையும் பெற்றான். அலுவலகத்தில் கோதை என்ற குணமும் அழகும் நிறைந்த பெண்ணை பார்த்து அவள் மீது அன்பு வைத்தான். இருவரும் திருமணம் செய்ய முடிவெடுத்தார்கள். ஆனால் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்ற பரந்தாமனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. உயிராய் நேசித்த கோதை விபத்தொன்றில் அகால மரணமடைந்தாள். வாழ்க்கை இருண்டு போனது அவனுக்கு. தாயை இழந்தேன், தந்தையை பிரிந்தேன், நண்பர்கள் நழுவினர்கள், கரம் பிடித்து வந்த காதலியை இழந்தேன். இனி நான் ஏன் வாழ வேண்டும் என்று அந்த மலை உச்சிக்கு சென்று குதித்து உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நடந்தான். திடீரென்று எங்கிருந்தோ வந்த பறவை ஒன்று அவன் காலடியில் விழுந்து பிறகு பறந்து மறைந்தது. துணுக்குற்ற அவன் திகைத்து நின்றான். சில வருடங்களுக்கு முன்பு உடன் தங்கியிருந்த கிறிஸ்தவ நண்பன் ஒருவன் காலையில் வேதம் வாசிக்கையில் சொன்ன வசனம் ஞாபகத்திற்கு வந்தது. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற வசனம் காதிலே ஓங்கி ஒலித்தது. தற்கொலைக்கு முயன்ற அவனை ஒரு பறவை தடுத்தவுடன் அவனுக்குள்ளிருந்து இந்த வசனம் ஒலித்ததை அனுபவித்த அவன் உடனே திரும்பி நடந்தான். அரசு பணியில் அமர்ந்து போதை பழக்கத்தை விட்டுவிட்டு எல்லாருக்கும் நல்லவனாக வாழ உறுதி பூண்டான்.